யாரு? மாயை. மாயைங்கிற சொல்லுடைய ஆழம் ரொம்ப பெருசு. வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லுவார். மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் உருவாவுதல். மாயை என்ன செய்யுமா? எல்லாவற்றையும் ஒடுக்கியும் கொள்ளும், ஒடுங்கியதிலே இருந்து புதிதாக ஒன்றை உருவாக்கவும் செய்யும். அதனால் தான் அதற்கு மாயா என்று பெயர். இந்த மாயையில் என்ன தெரியுமா அற்புதம்? இறைவன் நமக்கு வேண்டிய இந்த உலகம் உடலை அவனா பண்ண முடியாதான். எங்கிருந்து எடுத்து செய்யறானா? மாயையிலிருந்து மாயேயமாக செய்து கொடுக்கிறான். அவன் மாயையிலிருந்து எடுத்து செய்யறான். எப்படி புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பானை தான், பானையை செய்யறது குயவன் தான். ஆனா ஒரு குயவன் நினைச்சா பானையை செய்ய முடியாது. அவன் அந்த பானையை செய்யணும்னா அவனுக்கு மண்ணு வேணும். இங்கு குயவன் இறைவன், பானை நாம், மண் மாயை. இந்த மாயையில என்ன பிரச்சனைனா, சுத்த மாயை அசுத்த மாயைன்னு ரெண்டு இருக்குதா? ஒன்னு ரெண்டா இருக்குது. அப்படின்னா என்ன? இறைவனை பற்றி யோசிக்காமல் ஆணவத்தை பற்றியே யோசிக்கிற போது இந்த மாயை அசுத்த மாயையா இருக்குமா? நீங்கள் எப்போது ஆணவத்தை விட 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 இறைவனை நோக்கி போக போக இந்த அசுத்த மாயை சுத்த மாயையாக மாறுமாம்.